Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறது சிக்கன் ஃப்ரை. இது வந்துட்டு நம்ம பெப்பர் பவுடர் எல்லாம் நிறைய போட்டு ஸ்பைசியாக செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, தோசை இது கூட சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆல்ரெடி பேன் வச்சுட்டேன். இதில் வந்துட்டு நம்ம 6 to 7 teaspoons ஆஃப் ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்துட்டு காஞ்சிடுச்சு. இப்போ அது கூட நம்ம ஒரு 1/2 teaspoon ஃபெனல் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு, அது கூடவே 4 லவங்கம், கொஞ்சமாக பட்டை. நான் வந்துட்டு 1 கப் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா. உங்களுக்கு காரமாக வேணும்னா நீங்கள் 3 இல்லை 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து 1 minute ஆயிலில் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த ரெசிபிக்கு வந்துட்டு நீங்கள் கருவேப்பிலை ஸ்கிப் பண்ணாதீங்க. கருவேப்பிலை போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இது ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், ஆனியன் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும். இப்போ இது கூட நான் 1 kg அளவுக்கு சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் வந்துட்டு நான் டர்மரிக் பவுடர் போட்டு நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். அதால் தான் கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்குது. நான் சிக்கன் வந்துட்டு 2 to 3 minutes ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இன்னொரு 2 to 3 minutes இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். சென்டரில் தீஞ்சு போகிற மாதிரி இருந்தால் மூடி எடுத்துகிட்டு இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், மூடி போட்டு நான் ஒரு 2 to 3 minutes சிக்கன் வந்துட்டு நல்லா குக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மூடி எடுத்துடலாம். இப்போ அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூடவே நம்ம 1 teaspoon அளவுக்கு சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட சாம்பார் பவுடர் இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 teaspoon அளவுக்கு சிக்கன் மசாலா, 3/4 teaspoon அளவுக்கு ஜீரா பவுடர், 2 teaspoon தனியா பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 2 to 3 minutes நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம போட்ட மசாலா வந்துட்டு பச்சை வாசனை வராது. ஹீட் வந்துட்டு மீடியமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா எல்லாம் போட்டு 2 minutes நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நான் 1 கப் அளவுக்கு குட்டி குட்டியாக டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ போட்டதுக்கப்புறமா அது மேலேயே நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 1 minute நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு டொமேட்டோ மேலே மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா டொமேட்டோ வந்துட்டு நல்லா வெந்துடும். பாருங்கள், டொமேட்டோ வந்துட்டு மூடி போட்டு 1 minute நல்லா வேக வச்சாச்சு. இப்போ நம்ம மூடி எடுத்துடலாம். டொமேட்டோ வந்துட்டு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இன்னொரு 4 to 5 minutes நம்ம சிக்கன் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் இது கிரேவி டைப் வேணும்னு நினச்சிங்கன்னா இது கூடவே இன்னொரு 1/2 கப் அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு ஃப்ரை மாதிரி போதும்னு நினச்சிங்கன்னா வாட்டர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இது இப்படியே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சிக்கன் வந்துட்டு 5 to 6 minutes நான் நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதுக்கு ஒரு 1/2 teaspoon அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 teaspoon அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே குட்டி குட்டியாக கட் பண்ண புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட சிக்கன் ஃப்ரை வந்துட்டு ரெடி ஆகிடும். பெப்பர் பவுடர், புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டதுக்கப்புறம் வேக வைக்க தேவையில்லை. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க போதும். பாருங்கள், ரொம்ப ஸ்பைசியான டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றது காமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். until then take care.